ஒருவேளை அந்த பேரிலே பிள்ளைகள் இல்லாதவர்களாக இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கர்த்தர் சொல்லுகிறார். மலட்டு தன்மையை கர்த்தர் மாற்றி உங்களை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி உங்க வீட்டில் குடியிருக்க பண்ணுகிறவர் நான் பிரசங்கிக்கிற இந்த யெகோவா தேவன், இந்த கர்த்தாதி கர்த்தர். பிள்ளை பெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியமும் உங்களுக்கு அறவே இல்லாதிருந்தாலும் கர்த்தரை நீங்கள் நம்பும் போது கர்த்தர் மலடியை பிள்ளை தாட்சியாக்குகிறவர். பைபிள் சொல்லுது, உலர்ந்த எறும்புகளை உயிர் பெறச் செய்கிறவர். மரித்து 4 நாளாகி நாரிப்போன லாசருடைய சரீரத்தை உயிர் பெறச் செய்த அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் உங்கள் சரீரத்திலே ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுப்பாராக. பிள்ளை பெறுவதற்கான அந்த பலனை, சத்துவத்தை, கிருபைகளை, அந்த தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஆபிரகாமின் தேவன், சாராளின் தேவன் உங்கள் கற்பங்களை பலனடைய செய்யும்படி, உங்கள் வித்தணுக்களை பலனடைய செய்யும்படி, நீங்களும் ஒரு பிள்ளை தாட்சியாய் மாறும்படி கர்த்தர் உங்களை இந்த நாளிலே, இந்த மாதத்திலே மாற்றுவாராக. ராகலை நினைத்தருளினவர், அன்னாளை நினைத்தருளினவர் உங்களையும் நினைத்து இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே இனி வருகிற நாட்களில் நீங்கள் மலடியாய் அல்ல, மலவென்று பிள்ளைகளை பெற்றெடுக்கிற தாய்மார்களாக, தகப்பன்மார்களாக கடவுளே உங்களை மாற்றுவாராக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன்.